ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, நம்ம சிஎம் சார் விஜய் அண்ணனை பற்றி தான். அண்ணன் எதுக்காக இந்த பதிவு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் ஆட்சி செய்த தலைவர்களுக்கு ஒரு படி மேலேயே நம்ம விஜய் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமாங்க, கரெக்டாக டைமுக்கு ஒர்க்குக்கு வராங்களாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய மதிய சாப்பாட்டுக்காக கடையில் இருந்தோ பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்தோ அண்ணன் சாப்பாடு கொண்டு வரலங்க. அவங்களுடைய டிஃபன் பாக்ஸ்லேயும் அந்த கேரியர் பாக்ஸ்லேயும் தான் அந்த அண்ணன் சாப்பாடு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க? இந்த மாதிரி எளிமையான முறையில் ஆட்சி பண்ணுறது. நம்ம வந்து அரசாங்கத்திற்காக தான் வேலை பார்க்க வந்திருக்கோம், நம்ம ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் அண்ணன் வந்து எளிமையான முறையில் வந்து அரசாங்கத்தை வந்து நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது பெரிய பெரிய விஷயம். விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் யூ தான். அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணன் இப்போ தான் அரசியல் வந்திருக்காங்க. 1 வீக் தான் ஆகுது, அதாவது பொறுப்பேற்று. இன்னும் 1 வருஷமோ 5 வருஷமோ அண்ணன் ஆட்சி பண்ணலை. இப்போ தான் ஒரு 1 வீக் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து அண்ணனால் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா முடியாதுங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணும்லாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாகை நாங்கள் உடச்சிருவோம் வச்சுருவோம் அந்த மாதிரிலாம் பேசிடுறீங்க. டாஸ்மாகை உடச்சிங்கன்னா உடச்சவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும். ஸோ அதை அரசாங்கம் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு விஜய் அண்ணன் மேலே ப்ரெஷர் ஏற்றாதீங்க. ஏன்னா இப்போ தாங்க அந்த மனுஷன் வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அது வந்து பண்ண முடியும் எதுவுமே. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் வந்து நிறைய இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணதுனால ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லேருந்து ஒவ்வொரு தாய்மார்கள்லேருந்து எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? இப்போ தாங்க நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், எங்கள் ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபேமிலிலையுமே வந்து இப்போ தான் ஒரு சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் அண்ணன் தாங்க காரணம். இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுப்போம். மக்களாகிய நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரே கடமை நம்ம அண்ணனுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கறது மட்டும்தான். கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுவாங்க. நாங்கள் நம்புகிறோம், கண்டிப்பாக நம்புகிறோம் விஜய் அண்ணனை. சரிங்களா? அந்த பதிவு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.